இந்த பிராண்டுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, உங்க பாடியில் இருக்க டேன்லாம் வெறும் 7 நாள் ரெடியூஸ் ஆயின்னு கிளைம் பண்றாங்க. இவருக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, வேலையே செய்யாத ஒரு சோப்பை விளம்பரம் பண்ணிட்டு இருக்காப்ல. சரி அதை விடுங்க, இவர் ஒரு இன்ஃப்ளூயன்சரு, அதுதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா மக்களான நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு 26 வயசாகுது, இது வரைக்கும் சிந்தால் சோப்லேருந்து, டெட்டால் சோப்லேருந்து, சந்திரிகா சோப்லேருந்து, மைசூர் சாண்டல்ல இருந்து புதுசு புதுசா என்னெல்லாம் சோப்லாம் லான்ச் ஆகுதோ மோஸ்ட்லி எல்லா சோப்புமே நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என்னோட கலர் பாருங்க, இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டே வந்து நான் தப்புன்னு நினைக்கிறேன். இந்த சோப் யூஸ் பண்ணா கலரா மாறிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே நான் தப்புன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இந்த சோப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடான் பண்ணுது, ஒருவேளை இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில நம்ம அதை வாங்கலாம். அப்படிதான் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகி நிறைய செலிபிரிட்டிஸ் வேற அதை வாங்கிட்டு இந்த மாதிரி ஆட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் போலன்னு நானும் அதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 200 rupees ஏதோ வந்துச்சு. நான் அதை வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல எனக்கு ஸ்மெல் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் செகண்ட் டைம் வாங்கினேன். மேபி வந்துட்டு இங்க சென்னையிலே இருக்கிறதுனால, நான் வந்து ஹோட்டல்ல ஒர்க் பண்றதுனால நான் சன் எக்ஸ்போசர் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால யூஸ் பண்ணா எனக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கலர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு இந்த வீக்கெண்ட்ல ஊருக்கு போயிட்டு வந்தேன். நம்ம ஊரு கிராமம் போயிட்டு நம்ம பசங்க கூட எல்லாம் சுத்திட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு திரும்பி அந்த சோப்லாம் யூஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டேன் ஆனது எனக்கு போகவே இல்லை. அப்பதான் தெரிஞ்சுது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க, சும்மா கதை அப்படின்னு சொல்லிட்டு. காப்பி தூளை வந்துட்டு ஸ்கின்ல தடைய வச்சுக்கிட்டு அதை கழுவுற மாதிரியும் டேன் ரிமூவ் ஆகுற மாதிரியும் சீனி கிரியேட் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரே வார்த்தையில வளவலன்னு பேசாம வேலை செய்தா இல்லையான்னு சொல்றான்னா, கர் சோப் எனக்கு வேலை செய்யல. அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மளனாலும் அதான் நெசம்.